அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழல் போற்றி. சக்தியின் மாயமாய் உருவான இம்மண்ணுலகில் இன்று பெருநிலை மாய கலிதனை அளிக்க நல் மகா அவதார புருஷனாய் புண்ணிய பாலனாய் இவ்வு உலகமதில் அவதரித்த சிவமகா வாழி சித்தனை வாழ்த்த ஆனந்த நிலைதனில் வந்து அமர்ந்திருப்பது சக்தியின் அருள் மங்களமது தவழ்கின்ற தலத்தின் அருகாமையில் அது தற்காலத்தில் சத்திய மங்கலம் என்று அழைக்கப்படுகின்ற நிலையினாலும் அத்தலத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற மருகனின் மொழியும் அதிலிருந்து வந்த மருவி வருகின்ற மொழிகளும் சங்கமிக்கும் தலத்தின் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற பண்ணாரி அம்மனாய் அருள்நிலை வாழ்த்துக்களை அதிகாலை வேளைதனில் ஆதி இறை நூலில் அற்புதமாய் அமர்ந்து ஆதி சித்தனாம் சிவத்தின் அருள் வடிவாய் வந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்கு அகமகிழ்வோடு வழங்கி மகிழ்வது யாம். இவ்வு உலகமதில் ஒருவன் நல் ஆசானை பெற்றுவிட்டால் பின்னொரு காலத்தில் அவனும் ஆசானாக மாறிவிடுவான். ஆனால் அவன் ஆசானாக மாறுவதற்கு முன்பு சீடனாக இருந்து பல நிலைகளை கற்க வேண்டும். கற்று கொண்ட பின்பு கற்றதையெல்லாம் பிறருக்கு பகிர்கின்ற நிலையில்தான் அவன் ஆசானாக மாறுவான். அந்நிலை அதுபோல் அகத்தியனுக்கு சீடனாய் அமர்ந்து பின்பு அகத்தியனாக மாறி நின்று அவன் ஆசானாகவே நீர் நின்று இன்று ஆசான் என்ற பெருநிலைதனில் ஆசனமிட்டு அமர்ந்து கொண்டு இவ்வு உலகில் இருக்கின்ற பல மாந்தர்களுக்கு நல்வழி எதுவென்பதை காட்ட உயர்நிலை சித்தனாய் உண்மை சித்தனாய் உண்மை உரைக்கின்ற உயர் நூல் கொண்ட சித்தனாய் வந்தமர்ந்திருக்கின்ற ஆசானே உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மூலமாக வார்த்தெடுக்கப்படுகின்ற சீடர்களும் ஆசானாக மாறி நிற்கப் போகின்ற நிலைக்கும் வாழ்த்துகின்றோம். அவ்வாறு இருப்பவர்களும் உயர்நிலை கொண்டவர்களாய் உண்மை நெறிதனில் நடப்பவர்களாய் இருக்கின்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம். அந்நிலைக்கு அருள்நிலையாய் ஆதி இறை நூலை அற்புதமாய் பகிர்ந்து கொண்டு இருக்கின்ற சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒரு மாங்காடு ஒன்று இருந்தது. மாங்காடு என்பது மாந்தோப்பு என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எம்மொழி அவ்வாறு தான் இருக்கும். அம்மாங்காட்டில் ஒருவன் மா விதைகளை சென்று விதைத்து கொண்டிருந்தான். விதைத்து கொண்டு அவை புது நிலையாக மரங்களாக வளர்ந்து நிற்கும் என்றிருந்தான். அவ்வாறு அவன் ஏற்கனவே இருந்த மாந்தோட்டத்திலிருந்து மாம்பழங்கள் எல்லாம் பழுத்து விட்டன. அவற்றிலிருந்து சதைகளை எல்லாம் எடுத்துவிட்டு அம்மாம்பழ விதைகளை சென்று ஒரு புது தளத்தில் நடுவதற்காக அவன் சென்றான். செல்கின்ற பொழுது அவன் எங்கு சென்று விதைக்க வேண்டுமோ அத்தலத்திற்கு செல்லும் முன்பே அம்மா விதைகளை எல்லாம் கொண்டு செல்லுகின்ற பொழுது இவன் பெரும் கூடையில் இட்டு செல்கின்றான். கூடை நிரம்பி வழியே அம்மா விதைகள் இருக்கின்றன. அவற்றில் 1-2 தவறி ஒரு தளத்தில் விழுந்து விட்டது. ஆனால் இவன் செல்லும் தளத்தில் தான் இருக்கின்றது. விழுந்து விட்டன. அவற்றை இவன் எடுக்கவில்லை. ஆனால் கொண்டு சென்ற மாவிதைகளை எல்லாம் அற்புதமாக ஒரு புது மண் தோட்டத்தில் அவன் விதைத்து விட்டான். அவற்றிற்கு நீர் பாய்ச்சுகின்றான். அனைத்தையும் செய்கின்றான். அவை வளர்வதற்கு உகந்தவாறு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்தான். செய்து கொண்டிருந்த அதே வேளையில் கையிலிருந்து தவறி விழுந்ததே 2 மாவிதைகள். அவற்றை அவன் கண்டுகொள்ளவில்லை. அவ்விதைகள் என்ன ஆனன? அங்கு மழை பெய்தது, வெயில் அடித்தது, பெரும் புயல் எல்லாம் வந்தது. இவ்விதைகள் சிறிது காலம் மண்ணின் மேல் நின்றன. பின்பு அவை தானாக மண் சரிந்து அதற்றின் மேல் மூடின. காலம் வந்தது. அவையும் விருட்சமாய் வளர்வதற்கு முன்பு துளிர்விடத் தொடங்கியது. சிறுநிலையாய் வந்தது. வந்த பின்பு இவன் கண்டிருக்கலாம் அல்லவா? இவன் நடந்து செல்கின்ற அதே புதிதாக பழைய தோப்பிலிருந்து புதிதாக மாவிதைகளை நட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றானே, அத்தலத்திற்கு செல்கின்ற இடத்தில் விழுந்த அதே இது வளர்ந்திருக்கின்றது.
அந்நிலை கன்றுகளை மீண்டும் மண்ணிலிருந்து அன்று நம் கையிலிருந்து தவறி விழுந்து விட்டது. இன்று அவற்றை எவ்வாறாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு மீண்டும் அம்மாந்தோட்டத்தில் வைத்திருக்கலாம் அல்லவா? என்ன செய்தான் என்றால், விட்டு சென்று விட்டான். அம்மாவிதைகள் எம் கையிலிருந்து தவறி விழுந்தன. இவற்றை யாம் விதைக்கவில்லை, ஆனால் இது எம் விதைதான் என்ற ஒரு கர்வத்தோடு அவன் அமர்ந்து விட்டான். காலம் சென்றது. பெருநிலையாக இவன் வளர்த்த விதைகள் எல்லாம் அற்புதமாய் வளர்ந்து கொண்டே இருந்தது. இங்கிருந்த விதைகளும் பல்வேறு சூழ்நிலை காரணிகளால் தரிக்கப்பட்டும் மீண்டு உயிர்ப்பிக்கப்பட்டும் என பல முறைகளுக்கு பாடுபட்டு வளர்ந்து கொண்டே இருந்தன. இவையும் விருட்சமாய் மாறத் தொடங்கியது, அவையும் விருட்சமாய் மாறத் தொடங்கியது. காலம் சென்றது. ஒரு பெரும் புயல் வந்தது. ஆனால் அப்புயலுக்கு பின்பு பெரும் வறட்சி ஒன்று வந்தது. அவ்வறட்சியால் இவன் மாந்தோட்டத்தில் புதிதாக விதைகளை விதைத்தானோ அங்கு அவை விருட்சமாய் சில கன்றுகளாய் வளரத் தொடங்கியதோ அவையெல்லாம் நீர் இல்லாது, அவற்றிற்கு தேவையான சரியான உரநிலைகள் அல்லாது அவையெல்லாம் வாடி வதங்கி நிற்கின்ற நிலை அது ஏற்பட்டுவிட்டது. ஆனால் முழுமையாக அழியவில்லை. ஆனால் இவன் ஏதோ தம் கையிலிருந்து சிதறி விழுந்த விதைகள் தானே அவை செல்லட்டும் என்று விட்டுவிட்ட பின்பு என்ன ஆனதென்றால், இவை பல காலங்களாக நீருமில்லை ஏதுமில்லை தனிநிலையாக வறட்சியிலே வாழ பழகியவை. இவற்றிற்கு இவ்வறட்சியெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் இவை வறட்சியிலே வளர்ந்ததினால் அதனின் வேரை அடி ஆழத்திற்கு நீரில் ஊன்றிவிட்டன. எனவே இதற்கு பல காலங்களுக்கு தேவையான நீரை உறிஞ்சுவதற்கு ஏற்றாற்போல் வேரினை ஆழமாக வைத்து கொண்டதினால் இம்மரங்கள் தலை தோங்கி நின்றன. அதேபோல் அங்கிருக்கின்ற மரங்களால் புதிதாக நீர் வரத்து இல்லாத நிலையினாலும் அதிக வெயில் தாக்கத்தினாலும் பெரும் சூறை காற்றுகளினாலும் புதிதாக வளர்ந்து கொண்டிருந்த அத்தோட்ட நிலை என்பது சற்று பால்படத் தொடங்கியது. ஆனால் இவை மட்டும் செழிப்பாக வளர்ந்தது. இவை காய்காய்க்கும் நிலையையும் எட்டிவிட்டன. உடனே இவன் பார்த்தான், இதுவும் யாமிட்ட விதைகள் தானே என்று இவற்றின் மீது புதிதாக அக்கறை வந்துவிட்டது. ஏனென்றால் இன்று இவை கனி தரப்போகின்றது. ஆனால் இவற்றோடு இணைந்தாற்போல் பார்த்து விதைத்த பல தோட்டத்தில் இருக்கின்ற விதைகள் இருந்து வந்த விருட்சமானது ஒரு பூ கூட வைக்கவில்லை. அவை வெறும் பச்சை பசேல் என்று இலைகளை மட்டும்தான் தருகின்றன. பழம் வரவில்லை, பூ வரவில்லை, ஒரு சிறு அசைவு கூட அவை வருமா என்று தெரியவில்லை. ஆனால் கையிலிருந்து தவறி விழுந்த விதைகளோ அபூர்வமாய் பூ பூத்தது, காய் காய்த்தது, அது கனியாக மலர்ந்தது. ஆனால் இவன் அப்பொழுது அதனை சொந்தம் கொண்டாட வந்து நின்றான். ஆனால் அதற்கு முன்னாக எவர் சொந்தம் கொண்டாடினார் என்றார், இது எத்தலத்தில் சாதாரணமாக விழுந்து கிடந்ததோ அத்தலத்தின் அருகாமையில் சென்று வருகின்ற ஒருவர் அதற்கு வேலி அமைத்து கொண்டார். இது எம்மரம் என்று உரைத்து விட்டார். இவனால் ஏதும் உரைக்க முடியவில்லை. காரணம் ஏனென்றால் இவர் எம்மரம் என்று இதனை உரைக்கின்றானோ அம்மூன்றாவது மனிதன் வந்து அம்மரத்தை பாதுகாத்து அதிலிருக்கின்ற பழங்களை எடுத்து அற்புதமாய் விநியோகம் செய்து கொண்டு அதிலிருந்து பொருள்களையும் ஈட்டிக்கொண்டு அருள் ஆற்றலாய் அம்மரத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனையும் செய்து கொண்டு அம்மரத்தையும் பக்குவமாக பார்த்து கொண்டிருக்க, இவன் இது எம் கையிலிருந்து விழுந்ததுதான், ஆனால் எம் நிலத்திற்கு சென்று விழுவதற்கு முன்பாக இங்கு விழுந்து விட்டன. எனவே இது எம்மரம் என்று அம்மூணாவது மனிதனோடு அத்தோட்டத்திற்கு சொந்தக்காரனவன் வந்து சண்டையிடுகின்ற பொழுது, சரிதான், உன் கையிலிருந்து தான் விழுந்ததை மீண்டும் எடுத்து ஏன் நடுவதற்கு உமக்கு புத்தி இல்லையா? இங்கு ஏன் பொதுவெளியில் இதனை விதைத்து சென்றாய்? அறிவில்லையா? என்றெல்லாம் அவனை எவ்வாறு சாட முடியுமோ சாடி நின்றான். ஆனால் சாடி நின்றதின் விளைவாக இவன் தாம் செய்த அத்தோட்டக்காரன் தாம் செய்த தவறினை உணர்ந்து கொண்டு பின்பு இவனுக்கு இம்மரம் கிடைக்கவில்லை. அம்மூன்றாவது மனிதனே அம்மரத்தை சொந்தம் கொண்டாடி கொண்டான். வேண்டுமென்றால் நீர் விதைத்ததென்று உரைக்கின்றாயே, வேண்டுமென்றால் இதன் சுவையை வேண்டுமென்றால் சுவைத்துப்பார் என்று 2க்கு 3 பழங்கள் அல்ல, 4 பழங்கள் அல்ல, ஒரு மூட்டை கூடமாக அவன் எவ்வாறு அந்த ஒட்டுமொத்த தோட்டத்திற்கு விதைக்க எவ்வளவு விதைகளை கொண்டு சென்றானோ அத்தனை அளவை விட பெரும் அளவாக 2-3 கூடைகளுக்கு தேவையான புது நிலை பழங்களை இவன் அற்புதமாய் வேண்டாம் என்று
உதறிய நிலைதனில் விழுந்த விதைகளிலிருந்து வந்த மரத்திலிருந்து வந்த பழத்தை ஒரு மூன்றாவது மனிதன் சொந்தம் கொண்டாடி அவற்றிலிருந்த பலனை அவனும் உரைக்கின்றான். இதனை யாமும் வளர்க்கவில்லை, ஆனால் இன்று யாமே இதனை பராமரிக்கின்றோம். எனவே இது எமக்கு சொந்தம் என்று அவன் வைத்து கொண்டு அதிலிருந்து வந்த பழங்களை நான் நியாயமாக இருக்கின்றோம், உன் கையிலிருந்து தான் விழுந்தன, எனவே இதன் பழங்களை நீனும் சுவைத்துக்கொள் என்று பழங்களை மட்டும் கொடுத்தானே தவிர மரத்தை அவனிடம் கொடுக்கவில்லை. மரம் அம்மூன்றாவது மனிதன் பராமரித்த நிலையினால் அவனிடமே இருந்தது. ஆனால் அம்மூன்றாவது மனிதன் பராமரிக்கவில்லை என்றாலும் அம்மரம் உயிரோடு இருக்கும் என்பதை அம்மூன்றாவது மனிதன் உணர்ந்திருந்தான். எனவே அம்மூன்றாவது மனிதனுக்கு அம்மரத்தின் மதிப்பு தெரிந்தது. அம்மரத்திற்கும் இம்மூன்றாவது மனிதன் இல்லை என்றாலும் தாம் மலர்ந்து விடுவோம் என்ற எவர் மீதும் நம்பிக்கை தேவையில்லை. தம் மீது நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அற்புதமாய் உயர்ந்து நிற்கலாம் என்ற நிலைக்கு ஏற்றார்வார் அம்மரம் எவரையும் சாராது பஞ்சபூதம் என்ற இறையை மட்டும் நாடி நின்று உயர்ந்து நின்றது. இதற்கு வழிகாட்ட எவரும் தேவையில்லை, இயற்கை வழிகாட்டும், இறை வழிகாட்டும், அந்நிலை அது போல்தானடா உங்கள் மனித வாழ்வென்று உரைக்கின்றோம் சித்தாம். இத்தனை உரையும் ஏனென்றால் இன்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர், யாம் இதனை கற்றுக் கொடுத்தால் தான் அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள், இல்லை என்றால் அழிந்து விடுவார்கள் என்றெல்லாம். ஆனால் அது அகங்காரத்தின் உச்சம். ஏன் உமக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று மீண்டும் அவன் வினவினால் எதிர் நிற்க முடியுமா? அவ்வாறு அகங்கார நிலையிலிருந்து கற்றுக் கொடுப்பவர்களால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அவனும் ஒரு நாள் எங்கோ ஓர் தளத்திலிருந்து கற்றுக்கொள்ளத்தான் செய்தானே தவிர அவனும் பிறக்கின்ற பொழுதே அதிமேதாவியாக எல்லாம் பிறக்கவில்லை என்ற நிலைதனை உணர்ந்திருக்க வேண்டும். இதுதான் அடக்கத்தின் அருள்நிலை. எவ்வளவு கற்ற பின்பும், எவ்வளவு ஆற்றலுக்கு சொந்தக்காரனாக இருந்த பின்பும் வாழை சித்தனவன் அடக்க நிலைதனில் அபூர்வமாய் உள்ளுக்குள் சரியான நேரம் வரும் வரை பக்குவமாய் தம்மை பாதாளத்தில் அமிழ்த்தி ஆழ்த்தி வைத்திருந்தானே. இக்களிமாந்தர்களிடம் யாம் இப்பொழுது கண்டால் எம்மையே அழித்து விடுவார்கள் என்று அருள்நிலை பாதுகாப்போடு தவம் இருந்து காலம் வருகின்ற பொழுது வெளிவந்தானே. அந்நிலை அதுபோல் ஒவ்வொருவரும் நல்நிலையாக இறையின் மீது நம்பிக்கை கொண்டு செல்கின்ற பொழுது உங்களை வீழ்த்துவதற்கு ஈசன் அல்ல, ஈசன் போன்று பல நீசன்கள் ஒன்று சேர்ந்தாலும் உங்களை வீழ்த்த இயலாது என்ற நிலைதனை உரைத்து அருள்நிலையாய் நம்பிக்கையோடு பயணியுங்கள். இறை உங்களுக்கு வழிகாட்டும். இறையாய் இருக்கின்ற ஒவ்வொரு கணங்களும் வழிகாட்டும். வழிகாட்டுகின்ற நிலையெல்லாம் அற்புதமாய் பெருநிலையாய் கிடைக்கும். அவ்வாறு பெருநிலையாய் கிடைக்கின்ற அனைத்தையும் பொறுமை நிலை கொண்டு உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு ஏற்ற நிலைகளை மீண்டும் இவ்வையகத்திற்கு இறைத்து கொண்டு அருள்நிலை ஆற்றலோடு செல்வத்தோடு செல்வ மகாபூபதியாக இம்மண்ணுலகை மட்டுமல்லாது விண்ணுலகிலும் பெரும் பேரும் புகழும் பெற்று வாழுகின்ற நிலைதனை அருள்நிலை கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு தேவையெல்லாம் பொறுமை, பொறுமை, பொறுமை. இதனை மட்டும் உள்ளுக்குள் கொண்டு கொண்டால் வெல்லலாம். அம்மரங்கள் போல் எவரையும் எதிர்பார்க்க வேண்டாம், இறை துணை இருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை அருள்நிலையாய் எடுத்துரைக்க அருமதியோடு ஆற்றலை அபரிவிதமாய் மன்னாரி ஆத்தாளாய் எமக்கு கொடுத்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம். வாழை சித்தன் என்ற திருநாமத்திலிருந்து அற்புதமாய் ஒவ்வொருவரும் சிவமகா வாழை சித்தனை உயர்நிலை அவதாரமாக எண்ணுகின்றீர். எண்ணுகின்ற வேளிதனில் ஏற்றம் வருகின்றது. ஏற்றம் வருகின்ற பொழுது எவரையும் எதிர்த்து நிற்கக்கூடாது என்ற நிலைதனையும் யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் எதிர்த்து நின்றால் உங்கள் ஆற்றல்தான் குறையும். எனவே எது நடக்கின்றதோ அது வினை என்று நீங்கள் உங்கள் வாழ்வின் வழிதனில் செல்லுங்கள். அற்புதமாய் என்று நீங்கள் எதிர்க்கின்றீரோ அன்றுதான் உங்கள் ஆற்றல் எதிர்ப்பதற்கு நோக்கித்தான் செலுத்தப்படுமே தவிர உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செலுத்தப்படாது. எனவே வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் நீங்கள் வாழ்வில் எதனை உள்ளுக்குள் கொண்டிருக்கின்றீரோ அதனின் மீது மட்டும் உங்கள் முழு கவனத்தை வைத்து அதற்காக போராடுங்கள். ஒருவர் யாம்
பெருநிலை கல்வி நிலைகளில் படித்து அதிலிருந்து ஒரு பெரும் ஆளுமை திறன் கொண்டவர்களாக மாறி நிற்க வேண்டும் என்றால் முழு நிலை ஆதிக்கமும் முழு நிலை உங்கள் ஆற்றலும் அதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் படிப்போம், அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற பல்வேறு ஊதாரித்தனமான வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருப்போம் என்று நினைத்தால் இரண்டும் வேலைக்காகாது. எனவே ஒரு நேரத்தில் ஒரு நிலையின் மீது ஒரு நிலையாக இருந்தால் அந்நிலை பெருநிலையாக யாவருக்கும் பெருமகா நிலையாகவும் வந்து கிட்டும். அவர்கள் பொறுமை நிலைதனில் அதனை செயலாற்றுகின்ற பொழுது இவ்வறிவுரை யாருக்கென்றால் சித்தா, சபையில் வந்து நின்று உயர்நிலை ஆற்றலை பெற்றுக்கொண்டு ஆற்றல் இருக்கின்றது, அவர்களுக்கு ஆசி செல்கின்றது, அனைத்தும் செல்கின்றது. இருந்த பொழுதும் அதனை எங்கு செலுத்துவது என்று தெரியாது அங்கும் இங்குமாக இகலோக இல்லற நிலைகளிலும் ஆங்காங்கு இருக்கின்ற சாதாரண இக்கலியுக மாந்தர்களுடைய நிலைகளின் மீதும் செலுத்தி தம்முடைய உண்மையான உயர் நோக்கம் எதுவென்பதை மறந்து மறித்திருக்கின்ற மகள்களுக்கும் மகன்களுக்குமே யாம் இதனை உரைக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற மகன்களே அற்புதமாய் ஒரு நோக்கத்தில் செல்லுங்கள். அவ்வொரு நோக்கத்தில் செல்கின்ற பொழுது அந்நோக்கம் பெருநோக்கமாக பேரின்ப நிலை தருகின்ற நோக்கமாக மாறியிருக்கும். அதனை நோக்க கற்றுக்கொள்ளுங்கள். நோக்கிவிட்டால் உங்களை நோக்கி வருகின்ற அனைத்து தீவினைகளையும் அடித்து நீங்கள் ஜெயிக்கின்ற பெருநிலை ஆற்றலது உங்களுக்குள் ஜெயமாக வந்திருக்கும். ஜெகதீசனாய் இன்று அகதீசனவன் அமர்ந்து அருளாட்சி வாழை சித்தனின் அருள்நிலை வடிவில் செய்கின்ற நிலைதனில் இருந்து என்று அருள்நிலையாய் இதனை இன்று அன்பு நிலையாய் எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்த சித்தனே, இம்மண்ணுலகில் இவ்வாறெல்லாம் எவர் உரைப்பார், யார் உரைப்பார்? உரைக்கலாம் ஒருவன் கற்றதை வைத்து, கேட்டதை வைத்து, கண்டதை வைத்து. ஆனால் அதனையெல்லாம் அவன் உண்மையாக விண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவன் அதிலையெல்லாம் உண்மையாக தமக்குள் ஏற்று நடந்து கொண்டிருப்பானா? சத்தியமாக உலகில் அதுபோன்று எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்று எமக்கே தெரியாது. மிக மிக சொற்ப நபர்களே. அவ்வாறு இருக்கின்ற வேளைதனில் அருள்நிலையாய் இன்று தேவர்களும் சித்தர்களையும் அழைத்து இம்மண்ணுலகில் களிமாந்திரர்களுக்கு அருள்நிலை கொண்ட உயர் உபதேசத்தை வழங்க வைக்கின்றாய். இந்நிலையின் மூலமாக நிச்சயமாக உரைக்கின்றோம், இவ்வுரையை கேட்ட எவரும் களிமாந்தன் அல்ல. ஏனென்றால் எமக்கு தெரியும் இவ்வுரையை எவரெல்லாம் கேட்பார் என்று. ஆதி இறைநூலில் வந்து அமர்கின்ற பொழுதே கணங்கள் உரைத்து விட்டன. இவர்கள்தான் ஆத்தால் கேட்கப் போகின்றார், இவர்களுக்காக மாற்றி மாற்றி உரை. இவர்களுக்கு கண்டிப்பாக இன்றில்லை ஒரு நாள் கழித்து கூட வாசியை கேட்பார்கள். அன்று அவர்களுக்குள் சென்று அது தைத்துவிடும். சிலர் இரவு வேளைகளில் கேட்பார்கள், சிலர் மதிய வேளைகளில் கேட்பார்கள். ஒருவர் அதிகாலை இவ்வாசி வந்த குறுகிய காலத்திற்குள் நல்கூர் புத்தி கொண்டு கேட்டுக்கொள்வார்கள். எனவே யாவருக்கெல்லாம் முடிகின்றதோ அனைவருக்கும் இணைந்தார்போல் ஆசியை வழங்கு அத்தாலே என்று கணங்கள் உரைக்க அருள்நிலை ஆனந்தத்தை குடு பண்ணாரி அம்மனாய் பாருலகத்தை என்று ஆண்டு கொண்டிருக்கின்ற சக்தியின் அருள் வடிவாய் இன்று அச்சக்தியின் மைந்தனாக இருக்கின்ற அருமுகனின் வேலை செங்கோலாய் கொண்டு அருளாட்சி செய்கின்ற சித்தனை வாழ்த்தியதில் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம் சித்தா. இன்னும் குறுகிய காலம். அக்குறுகிய காலத்தில் குருவாக மாறப்போகின்ற சீடர்களின் எண்ணிக்கை அபரிவித ஆற்றலோடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை எண்ணிக்கொண்டோம். அவ்வாறு எண்ணிக்கொண்டவர்களெல்லாம் அற்புதமாய் உம்முடைய ஆற்றல் பெற்று ஆற்றலை நீர் அவர்களுக்கு கொடுத்து அந்நிலையின் மூலமாக ஆதி இறைநூலை அற்புதமாய் சுமந்து நல் குருவென்ற நாமம் கொண்டு அக்குருவென்ற நிலையில் அமர்ந்து நின்று உலகுதனில் பல குருடர்களுக்கு வழிகாட்டி விழிகாட்டி அவ்விழியில் ஒளிகாட்டுகின்ற உயர்நிலை ஆசானாய் ஆதி இறைநூலை தாங்கி அமரப்போகின்றார்கள். அந்நிலையை எனக்கு இன்று காண்பித்து அதனை இம்மண்ணுலகுதனில் எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். அது நிகழும், நிச்சயமாக நடந்தேறும். சிவமகா வாழை சித்தனின் கரம் பிடித்து சென்றவர்கள் வாழை சித்தன் கரம் விட அவர்கள் வாழை சித்தனாக செல்கின்ற காலம் வந்துவிட்டது. அக்காலம் வந்து நிற்கின்ற பொழுது எக்காலமிட்ட இம்மண்ணுலக களிமாந்தர்களெல்லாம் மண்டியிட்டு நிற்பார்கள் சிவசபையினுடைய சிவசூட்சம நூல்களின் முன்பாக. அதனை கொடுத்த சிவமகா வாழை சித்தனின்
அவதார நிலையின் முன்பாக என்ற நிலைதனை முதல் நிலை ஆசியாக இன்று வழங்க வைத்த சித்தனே அகமாற வாழ்த்துகின்றோம். பெருநிலை ஞானங்கள் எல்லாம் உள்ளுக்குள் ஊறி வந்து கொண்டிருக்க பேசுவதற்கு துணை இல்லாது இருந்தவளுக்கு இன்று இம்மண்ணுலகுதனில் பேசுவதற்கு ஓர் வழி கிடைத்தவுடன் எம்மால் கூட இந்நூலிலிருந்து செல்வதற்கு மனமில்லை சித்தா. பல கணங்கள் முயற்சி செய்கின்றன தாயே, வெகுநேரம் ஆகுகின்றது, செல்லலாம் அல்லவா? யாம் இன்றுதான் உரைப்போம், நாளை நீங்கள் அழைத்தால்தான் வருவோம். நீர் அழைப்பீரா என்றும் எமக்கு தெரியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது எமக்கு கிடைக்கின்ற இவ்வாய்ப்பை விடுவதற்கு யாம் என்ன முட்டாளா? எனவே எம்முடைய உயர்நிலை உரைகளை யாம் எம்முடைய மகன் மகள் என்று இருக்கின்ற இம்மண்ணுலகத்தில் அன்பென்ற நிலையை தேடி அராஜக மாந்தர்களுக்குள் சென்று அகப்பட்டு பின்பு அவர்களிடமிருந்தும் விடுபட்டு உயர்நிலை கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களே, உங்கள் உயர்நிலை மேலும் உயர்நிலையாக அனைத்து பாதுகாப்போடும் யாம் காத்து கொண்டிருப்போம் வெவ்வேறு சக்திகளின் வடிவுகளில் என்று அருள்நிலையாய் இன்று பண்ணாரி அம்மன் அருள்வாக்குதனை உம்முடைய சீடர்கள் யாவருக்கும் மூலமாக வழங்கியதில் பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்துகின்றோம். உமக்கும் வரமளிக்கின்றோம் சித்தா. எம் சக்தியினுடைய மங்களம் அது தவிழ்கின்ற இடம் என்று யாம் உரைத்தோம். அவ்வாறு இருக்கின்ற அத்தலத்தில் மொக்கோர் சபை, சக்தியின் மங்களமாக அமைகின்ற ஓர் சபை, அருளாட்சி. அங்கு சக்தியின் தெய்வங்களும் பெண் நூல்தாங்கிய சீடர்களும் அமர்ந்து உயர்நிலை கொண்ட ஆசிகளை உரைக்கின்ற அருள்நிலை சபை அமைவதற்கான ஆசியை வழங்குகின்றோம். கேட்கின்றாய், பார்க்கின்றாய், கண்டு உணர்கின்றாய் என்று ஒரு பயணம் மேற்கொள்வாய் என்று. அதுவும் பெரும் பயணம். அப்பெரும் பயணம் வருகின்ற காலம் இருக்கின்றது. ஆனால் அப்பயணம் வருவதற்கு முன்பு இப்பாருலகில் பல பழிமாந்தர்கள் களிமாந்தர்களை பலியிட வேண்டியுள்ளது. அவை முடிந்த பின்பே அப்பயணம் தொடங்கும் சித்தா. அவ்வாறு நீர் பயணம் செல்கின்ற பொழுது இது உலகமதில் களிமாந்தர்களெல்லாம் பலியிடப்பட்டதின் சாட்சியாகவே உம்முடைய அருள் தொடர் பயணம் உண்மையான தென்தொடர்ச்சி மலைக்கு வந்த பொதிகை வாசனாக இருக்கின்ற அப்பொதிகை முனி தென்பொதிகை நோக்கி வருகின்ற பொழுது வந்த பயணம் அதுபோல் ஆங்காங்கு சென்று அருள்நிலை சபைகளையும் இல்சபை சச்சங்கங்களையும் நடத்தி கொண்டு பெருநிலையாய் ஆதி இறை நூல்களை எவ்வாறு அகத்தியன் வட பகுதியிலிருந்து தென்பகுதி வருகின்ற பொழுது ஆங்காங்கு இருக்கின்ற மாந்தர்களுக்கு உபதேசம் வழங்கி குருவாக அமர வைத்தானோ, ஆனால் பின்பு அவர்களை தவிர வேறு எவரும் அங்கு இல்லை. அந்நிலை அதுபோல் இல்லாது இன்று நீர் செல்வீர், பொதிகை வாசனாக செல்வீர், அப்பொதிகை முனியின் வடிவில் செல்வீர். அவன் கொடுத்த ஆதி இறை நூலை நீர் பெற்று பலருக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் அங்கங்கு அமர வைத்து அருளையாய் அவர்கள் மூலமாக சில சீடர்களை உருவாக்கிய பின்பு அவர்கள் தம் பணி முடிந்தது என்று சென்று விடுவார்கள். பின்பு இருக்கின்ற சீடர்களை அச்சபைகளை பார்த்து கொள்வார்கள். இவ்வாறு ஒருவர் பின்பு ஒருவராக அனைத்து வேலைகளையும் தாமே செய்ய வேண்டும் என்ற நிலை அல்ல. ஒருவருக்கு ஒரு பணியை கொடுப்போம், அது குறிப்பிட்ட காலம். அக்காலத்திற்குள் அப்பணியை செய்ய வேறொருவரை தயார் செய்து விட்டு நீங்கள் அப்பணியை விட்டு விலகிவிடுங்கள். இதுவே இன்று சிவசபையில் நடந்து கொண்டிருக்கின்றது. சிவம் நூல் கொடுத்தார், அருமுகன் பெற்று கொடுத்ததோடு அமர்ந்து விட்டான். அகத்தியன் அதனை பெற்றுக்கொண்டு வாழை சித்தனிடம் அதனை பயன்படுத்த நிலையை மட்டும் உரைத்துவிட்டு அமர்ந்து விட்டான். இதற்கு பின்பு வாழை சித்தன் சீடர்களிடம் பகிர்கின்றான். சீடர்கள் அவர்களை நாடி வருகின்ற சீடர்களுக்கு தமக்குள் சித்தர்களை தாங்கி கொண்டு உயர்நிலை உபதேசங்களை வழங்கி அவர்களுக்கும் நூல் தாங்குகின்ற பக்குவத்தை கொடுத்து அவர்களை நூல் தாங்க வைத்து விட்டாள். நூல் தாங்கி கொண்டு இருக்கின்ற சீடர்களுடைய பணி முடிவடைந்து விட்டது. அதுபோல் வாழை சித்தனின் பணியும் முடிவடைந்து விட்டது. வாழை சித்தனுடைய பணி இன்று ஒரு பெருமகா நூலையாவது தனிநிலை சச்சங்கத்திற்கு ஏற்றாற்போல் தயார் செய்து ஒரு சபையில் ஒரு நூலினை அமர்த்திவிட்டால் நிச்சயமாக உரைக்கின்றோம், வாழை சித்தனின் பணி சபையில் முடிவடைந்து விட்டதென்று. சித்தா, புரிகின்றதா உமக்கு? நீர் ஒரு நூலினை தயார் செய்து அற்புதமாய் அது ஒரு கிளை சபையில் அமர வைத்து அது ஆசி உரைக்கட்டும். அக்காலங்களில் அது உமக்கே தெரியும். அக்காலங்களெல்லாம் வருகின்ற பொழுது அருள்நிலை ஆசிகளே அது அன்று மட்டும் வழங்கினால் போதும், நித்தமும் கூட ஆசி வேண்டாம். உயர்நிலையாக
வழக்கமாக சிவசபையில் நடக்கின்ற அந்நிலை அதுபோல் அங்கும் உயர்நிலை ஆசிகளை உரைக்கின்ற நூலாக அது அமர்ந்து விட்டால் அங்கு வருகின்ற சீடர்களிடமிருந்து ஒரு சொற்ப குறுகிய காலத்திற்குள்ளாக 6 தினங்கள் இல்லை 6 தினங்களுக்குள்ளாகவே உயர்நிலை கொண்ட சீடர்களை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து 1 வருடத்தை விட மிக குறைவான காலத்தில் அவர்களை நூலினை தாங்க வைத்து, நீர் எவனை அங்கு நூல் தாங்கியவனாக அமர்ந்தீரோ அவன் பணியை முடித்துவிட்டு அவன் யுகலோகத்தில் சென்று விடுவான். அவன் உருவாக்கிய சீடர்கள் அங்கு அமர்ந்து ஆட்சி செய்ய தொடங்கி விடுவார்கள். இவ்வாறு ஒருவருக்கு பின்பு ஒருவர் என்று மாறிக்கொண்டு அனைவரும் பெரும் பணி சுமையை செய்யாது சிறு சிறு பணிகளை மட்டும் சிலது காலங்களுக்கு செய்துவிட்டு அற்புதமாய் அவர்களுடைய வாழ்வுதனை வாழுகின்ற மிக எளிய வாழ்வையே சிவசபை கற்றுக் கொடுக்கின்றது. எனவே நூலினை தாங்கிவிட்டோம், பெரும் நிலைதனை தலையில் ஏற்றி வைத்து விட்டார் என்று எவரும் கவலை கொள்ள வேண்டாம். காலம் வருகின்ற பொழுது இறை பெருமகா நூலினை தாங்கியவர்களுடைய சுமை கூட இறைக்கு வைக்கப்படும். அவ்வாறு இறைக்கு வைக்கப்படுவதற்கு விடை என்பது புதிய ஆதிகைலாய சிவசூட்சம நூல்கள் அற்புதமாக உயர்ந்தோங்கி நிற்கின்ற காலமே என்ற நிலைதனை இன்று காலை வேலைதனில் எடுத்துரைத்து, நூல்கள் வளர்ந்து விட்டால் நூல்கள் சபையை வளர்த்துவிடும். அவ்வாறு சபை வளர்ந்திருக்கின்ற பொழுது வாழை சித்தன் புகழ் உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை உயர்நிலை ஆசியாய் சிவமகா வாழை சித்தனை உமக்கு வரமாய் வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு அபூர்வ நிலை கண்டு எக்காலத்திலும் எம்மை அழைத்தால் வருவோம், அழைத்தால் மட்டுமே வருவோம் என்ற நிலைதனை உரைத்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். சித்தா நீ வாழி என்று. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்தை போற்றி.